நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக இவையகம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ் உத்திரகோச மங்கை, ஸ்ரீ உத்திரகோச மங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தாயார். ஸோ இந்தியாவிலேயே 4 சுயம்பு ஸ்ரீ வாராகி மூர்த்தம் உள்ள இடம். ஒன்று காசி, காசியில் இருக்கக்கூடிய பாதாள ஸ்ரீ வாராகி தாயார் அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி 2வது ஸ்தலம் காஞ்சிபுரம், பல்லூர், 15 கிலோமீட்டர், காஞ்சிபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்ரீ பல்லூர் ஸ்ரீ வாராகி தாயார் சுயம்பு. அடுத்தது ஸ்ரீ உத்திரகோச மங்கையில் இருக்கக்கூடிய, அப்படியே தங்கமாக ஜொலிப்பாங்க, சொர்ண வாராகி ஸ்ரீ சொர்ண வாராகி. ஸோ அப்படி சொர்ணமாக அம்மா வந்து கடாட்சமாக பார்க்கலாம். இங்கே வந்து மஞ்சள் அம்மியும் மஞ்சள் அரைக்கிறதும் அப்படியே அம்மன் நீங்கள் அரைக்க மஞ்சளை வச்சு அரைக்க நீங்கள் ஸ்ரீ வாராகி தாயார்கிட்ட, சொர்ண வாராகி தாயார்கிட்ட அப்படியே நீங்களும் சொர்ணவாகி தாயாராக அப்படியே பேசுவீங்க, உரையாடுவீங்க, உங்கள் கரையெல்லாம் அம்மா கிட்ட கொட்டுவீங்க. ஆமாம், நீ அம்மியை மஞ்சளை வச்சு அம்மியை அரைக்க உன்னுடைய துன்பத்தை அரைத்து விடுவாங்க. ஸோ அப்படி சக்தி கொண்டவங்க ஸ்ரீ வாராகி, சொர்ண வாராகி தாயார், திரு உத்திரகோச மங்கை. அதே மாதிரி மங்கள நாயகி தாயாரையும் மங்களேஸ்வரரையும் பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மா காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வத்தை பார்த்துட்டு தான் ஸ்ரீ வாராகி தாயார், சொர்ண வாராகி தாயாரை பார்த்துட்டு தான் நம்ம திரு உத்திரகோச மங்கை செல்லறது வழக்கமாக வச்சுக்கோங்க. நிறைஞ்ச கடாட்சமோடு இருப்பீங்க. ஸோ பாருங்கள், எல்லோரும் கீழே அவங்கவுங்க குறைய வேண்டி அம்மி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அம்மியை நீங்கள் தொட்ட உடனே போகும், அம்மாவில் ஸ்ரீ வாராகி, சொர்ண வாராகி தாயாருக்கும் உங்களுக்கும் கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. அப்புறமா நீங்கள் பேசி தள்ளுவீங்க தாயார்கிட்ட. ஸோ அவ்வளோ கடாட்சம் கொண்ட இடம் ஸ்ரீ உத்திரகோச மங்கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ண வாராகி. இன்றைக்கி பாருங்கள், டிகேஎஸ்க்கு 63 வயசு. அம்பாள் பாருங்கள், இன்றைக்கி வர வச்சுருக்காங்க பாருங்கள். பிளான்லாம் பண்ணலை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த பர்த்டே அன்றைக்கி அங்கே இருக்கிற கடாட்சத்தை, உத்திரகோச மங்கையில் இருக்கிற கடாட்சத்தை ஸ்ரீ வாராகி தாயார்களுடைய அனுகிரகம் பெறணும்னு இருக்குது பாருங்கள். 63 எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆயுஷ்மான் பவ. இங்கே பின்னாடி இருக்கிறது தெப்பக்குளம். ஸோ அவ்வளோ பிரதிஷ்டைப்பட்டது. இங்கே வந்து எல்லோரும் குளிப்பாங்க. குளிச்சுட்டு தான் அம்பாவை போய் மஞ்சள் அரைச்சி உங்களுடைய கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட சேர்த்து, ஸோ துன்பங்களை அரைத்து இன்பங்களை கொடுக்கும் தாய் ஸ்ரீ ஐஸ்வர்ய ஸ்வர்ண வாராகி, உத்திரகோச மங்கை. அப்படியே பாருங்கள், இங்கே மங்களநாதர் பாருங்கள், விநாயகர், சித்தர் இருக்கிற இடம். எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆலமோ அரசமோ ஒன்றா சேர்ந்து பாரம்பரியம் இருக்கிற இடம் அனைத்தையுமே சித்தர்கள் இருப்பார்கள். பலவித ஜென்மங்கள் கொண்டு இருப்பாங்க. அதனால் எந்த மரத்தை நீங்கள் வணங்கிட்டு போகணும், அங்கே சித்தர் இருக்கிறாருன்னு அதை நினச்சி வணங்கணும். சிலருக்கு அது சூட்சமாக தெரியும். எனக்கெல்லாம் சிலரோட இடத்துலலாம் போகும்போது சித்தர்கள் வந்து அந்த சூட்சமாக சொல்லுவாங்க. உடனே மரத்தை, அப்படியாப்பட்ட மரங்களை நின்று தியானம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு தான் சன்னிதானத்துக்கே போவேன். எல்லோரும் சன்னிதானம்னா உடனே ஓடிவிடுவீங்க. டிகேஎஸ் அது மாதிரி ஓட மாட்டேன். அங்கே இருக்கிற சுற்றில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அனைத்து விதமான சக்திகள் வந்து வெளிப்புறத்தில் இருக்கும். அந்த வெளிப்புற சக்திகளை, அந்த 3 சக்திங்கன்னுவாங்க, இச்சாசக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி. அந்த 3 சக்தியையும் நீங்கள் வெளியில் தான் பிரகாரத்தில் இருப்பாங்க, கருவறைக்கு முன்னாடி. ஸோ அந்த சக்திகளை, 3 சக்திகளையும் பெற்று அப்புறமா கருவறை போய் தரிசனம் பண்ணால் அவ்வளோ கடாட்சமாக இருப்போம். நாம் மட்டும் இல்லை, நமக்கு தலைமுறைக்கே கடாட்சமாக விளங்குவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள். ஸோ வழிபாட்டை முறையாக செய்யணும், ஏனா தானான்னு வழிபடக்கூடாது. ஸோ சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் திரு உத்திரகோச மங்கையிலிருந்து உங்கள் டிகேஎஸ். நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம.